கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. தெரியாத 3 பேரை, குடும்பத்தில் இல்லாத 3 பேரை, உங்கள் மனைவி இல்லைன்னா உங்களுடைய கணவன், உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் அப்படின்னு நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கிறவங்க அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன வார்த்தை தரையில் விழாதாமா, அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் யாருக்கு வருமாமாமா? சொல்லுங்க, நமக்கே வந்துடும். அதனால ஆசீர்வதிக்கிறதுல நீங்கள் குறைய வேண்டாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குற எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதம் ஒன்று அவர்களுக்கு இல்லைன்னா நமக்கு. ஆமேன். காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ சிஸ்டர் அப்படின்றத நம்ம வாயில் நிறைய சொல்லணும். சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து என் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். எல்லாரும் நீங்கள் சங்கீதத்திலே 18வது சங்கீதத்தினுடைய 29வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 18வது சங்கீதம் 29வது வசனத்தை வாசிக்க போகிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னாலே நீ ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவாய், என்னாலே எந்த மதிலையும் நீ தாண்டுவாய். ஆமேன். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நமக்கு விரோதமாய் இருக்கிற, நமக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற எந்த மதிலையும் இந்த மாதம் தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இதை நான் எப்படி தாண்ட போகிறேன், இது என்னால் தாண்ட முடியுமா, இது எனக்கு முன்பாக மிக பெருசா இருக்குது, இதுல தாண்டதற்கு எனக்கு பலன் இல்லை, இதை தாண்டதற்கு எனக்கு பணம் இல்லை, இந்த சூழ்நிலையை நான் எப்படி தாண்ட போறேன்னு தெரியல. இதே சூழ்நிலையில கடந்து வந்த பல ஜனங்கள் தாண்ட முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கலாம், தாண்டவே முடியாம பின்னோக்கி கடந்து போகலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஆணித்தரமாய் ஒரு வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய கரத்தை பிடித்து அவராலே அந்த மதிலை நீங்கள் தாண்ட போகிறீர்கள், அந்த பிரச்சனையை நீங்கள் தாண்ட போகிறீர்கள், அந்த சூழ்நிலையை நீங்கள் தாண்ட போகிறீர்கள், அந்த வியாதியை நீங்கள் தாண்ட போகிறீர்கள். உங்களுடைய பலத்தால் முடியாம இருக்கலாம், ஆனா இந்த மாதம் உங்கள் பலன் அல்ல, கர்த்தர் பலன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சவாலை, அந்த பிரச்சனையை நீங்கள் தாண்டுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க எல்லாரும் நல்ல கரங்களை மேல தட்டி, இந்த வாக்குத்தத்தம் என்னுடையது, இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் எனக்காக கொடுத்திருக்கிறது. பலர் உங்களை பார்த்து, யோசேப்பனுடைய சகோதரர்கள் அவனை பார்த்து, நீ கண்டிப்பாக இந்த மதிலை தாண்டவே முடியாது, மீதியானியருடைய கைக்கு யார் தப்புவா, எகிப்தியருடைய கைகளுக்கு யார் தப்ப முடியும் அப்படின்னு அவங்க சவால் விடுறாங்க. உன்னுடைய சொப்பனம் நிறைவேறாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் உங்களை விற்று போடுகிற ஆட்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீ தாண்டவே முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா யோசேப்போடு இருந்த கர்த்தர் அவனை தாண்ட பண்ணினார். ஆமென். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எந்த மதிலா இருந்தாலும் நீங்கள் நிச்சயம் தாண்டுவீர்கள். ஒருவேளை நீங்கள் பாரத்தோடு நின்று கொண்டிருக்கலாம், பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்காக தான் பேசப்படுகிறது, ஏன் அப்படின்னா எனக்கு முன்னாடி அந்த மதில் சுவர் ரொம்ப பெருசா இருக்கு பாஸ்டர், என்னால தாண்டுவதற்கு முடியுமான்னு எனக்கு பயமா இருக்குது, நான் எப்படி தாண்ட போறேனோ தெரியல, என்ன செய்ய போறேனோ தெரியல, இவ்வளவு பெரிய பர்வதமா இருக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்
செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். இது நிச்சயமாய் இந்த மாதம் நடக்க போகிறது. கர்த்தர் இந்த 2023 வருஷத்தினுடைய இந்த கடைசி மாதம் கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். உன்னை எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நிற்க பண்ணி புதிய ஆண்டுக்குள்ள வெற்றியோட கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவராலே இந்த மதிலை தாண்ட போகிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், உம்மாலே நான் இந்த பிரச்சனையை தாண்டுவேன். உங்களால இந்த சூழ்நிலையை நான் தாண்டுவேன். உங்களால இந்த மனிதர்கள் கட்டி இருக்கிற மதில் சுவர்களை நான் தாண்டுவேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் சகல சூழ்நிலைகளையும் தாண்டுவதற்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே இந்த வார்த்தையினுடைய நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒருவேளை அந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாதவர்கள் நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனல்ல அந்த செய்தி இருக்கிறது. அதை வேண்டுமென்றால் ஒரு விசை நீங்கள் கேட்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆனால் நேற்றைய தினத்திலே இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே தாண்ட வேண்டிய சில மதில் சுவர்களை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளையும் நான் இன்னைக்கு ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 5 சுவரையும் கண்டிப்பாக நீங்கள் தாண்டியே ஆக வேண்டும். கவனிங்கள், சில நேரங்களிலே நம்முடைய முன்னோர்கள் நிறைய மதில் சுவர்களை நமக்கு முன்பாய் கட்டி வைத்திருப்பார்கள். இவன் முன்னோர்களுடைய மதில் சுவர் என்கிறது வம்சாவளி சாபம், அவர்களுடைய வியாதி, அவர்களுடைய பண நெருக்கம், அவர்களுடைய முன்னேற்றம் இல்லாமல். அப்போ வம்சமா நாள் நாளா இதுதான் அவங்களுடைய குடும்பத்துல நடக்குது அப்படின்னு ஒரு மதில் சுவர் இருக்கும். ஆனா நான் நம்புறேன், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வம்சம் உங்களுக்கு முன்பாக கட்டி இருக்கிற அந்த மதில் சுவரை தாண்ட பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக, சில நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு ஒரு மதில் சுவரை கட்டுவார்கள். அவ்வளவுதான், இவன் இவ்வளவுதான் வளருவான், இதுக்கு மேல இவனால வளர முடியாது, நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்மை பார்த்து, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து சுற்றி இருக்கிறவர்கள் கட்டுகிற மதில் சுவர். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் கட்டின அந்த மதில் சுவரையும் தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். அவர்களுடைய நினைவு அல்ல, அவர்களுடைய யோசனை அல்ல, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கும். மூன்றாவதாக, நமக்கு நாமே கட்டி கொள்ளுகிற மதில் சுவர். அப்படின்னா சிலருக்கு அவங்களுடைய வம்சம் கட்டாது, சிலருக்கு சுற்றி இருக்கிறவங்க கட்ட மாட்டாங்க, அவர்களுக்கு அவர்களே ஒரு மதில் சுவரை கட்டி இருப்பாங்க. அவ்வளவுதான், நம்ம இவ்வளவுதான் வளர முடியும். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அந்த மதில் சுவரையும் தாண்ட பண்ணுகிற கர்த்தர் பெரியவர். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, உன்னுடைய நினைவை விட கர்த்தருடைய நிலைவு மேலானது. ஆமென் சொல்லுங்கள். முதலாவதாக, நம்பர் 1, ஒரு தேவனுடைய பிள்ளை தாண்ட வேண்டிய ஒரு மதில் சுவரை குறித்து நம்ம வாசிக்கலாம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். 1 சாமுவேலின் புஸ்தகம் நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 28 வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனுஷனோட அவனுடைய மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை தாண்ட வேண்டிய முதல் மதில் சுவர். தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுடைய சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கொஞ்ச
கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அவனுக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற மதில் சுவர் என்கிறது நம்முடைய மதில் சுவர். அப்படின்னா உங்களை நீங்கள் முதலாவதாக தாண்டி வர வேண்டும். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய பேருக்கு இந்த உலகத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நீ தான் செய்யணும், உன்னை கொண்டு அதை பண்ண முடியும், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய திறமை, உன்னுடைய குடும்பம் அப்படின்னா முழுக்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீ உழைச்சாதான் சாப்பாடு, நீ போனாதான் வேலை அப்படின்னா நம்மளால தான் எல்லாம் முடியும் என்று இந்த உலகம் சொல்லும். நான் நம்புறேன் இது நிறைய பேரு தங்களுக்கு தாங்களே கட்டி கொள்ளுகிற மதில் சுவர். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறது கர்த்தர். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்போ நீங்க எதை முதல்ல நீங்க தாண்டி வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் உங்களை முதல்ல நீங்க தாண்டணும். இல்ல ஆண்டவர் பிளஸ் பண்ண முடியும், ஆண்டவர் என்னை உயர்த்த முடியும், ஆண்டவர் என்னை அங்கீகரிக்க முடியும் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா நம்பணும். இந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா உங்களால உயர முடியாது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள பலப்படாம இருக்கிறதற்கு என்ன காரணம்னா, அவங்க நிறைய பேருக்கு அவர்கள் மேல நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்குது. அவங்களுடைய சரீரத்தின் மேல, அவங்களுடைய முயற்சி மேல, அவர்களுடைய படிப்பின் மேல அதிகமான நம்பிக்கை இருக்கிறது. நான் நம்புகிறேன் உங்களுக்கு உங்களுடைய முயற்சியின் மேலையும் உங்களுடைய படிப்பின் மேலையும் நம்பிக்கை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனா நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அப்படின்னா என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு என்னுடைய பலன் அல்ல, கர்த்தரால ஆகும் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை நம்பணும். ஆமென். இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிபர்களை இந்த உலகம் எப்படி பின்னாடி இழுக்குது அப்படின்னு சொன்னா, நீ ஜெபத்தை குறைச்சுக்கோ, உன்னுடைய வேலையை அதிகப்படுத்து, நீ ஆண்டவரை தேடுகிறத குறைச்சுக்கோ, உன்னுடைய ஞானத்தை நீ பெருக்கிக் கொள்ளு, நீ கடவுள் பக்தி உனக்கு வேண்டான்னு சொல்லல, உனக்கு கடவுள் பக்தி வேணும், ஆனா அந்த கடவுளை குறைவா நீ வச்சுக்கோ, சின்னதா நீ வச்சுக்கோ, சும்மா ஜஸ்ட் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா உனக்கு போதுமானது. ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, முழுக்க 100% நீ எதை டிபெண்ட் பண்ணனா, உன்னுடைய முயற்சியை சார்ந்து கொள், உன்னுடைய ஞானத்தை சார்ந்து கொள் அப்படின்னு இந்த உலகம் வழி நடத்துகிறது. ஆனா ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் சொல்ற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, இல்லவே இல்லை, உன்னுடைய முயற்சி வேண்டாம் என்று நான் ஒரு காலமும் சொல்லல. ஆனா முதலாவது உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். நான் எவ்வளவு பிரயாசம் எடுத்தாலும், நான் எவ்வளவு படிச்சாலும், நான் எத்தனை தூரமா இருந்தாலும், என்ன நடத்துகிறது என்னுடைய படிப்பும் என்னுடைய திறமையும் அல்ல, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ நீங்க மறந்துடாதீங்க, நீங்க என்ன ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ஒரு மதில் சுவரை தாண்டணும் அப்படின்னா என் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை அல்ல, நான் யார் மேல நம்பி இருக்கணும்னா கர்த்தரையே நான் நம்பி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அல்ல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நான் நம்புகிறேன் சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையே நான் நம்புகிறேன், உண்மையே நான் நம்புகிறேன். கவனிங்க, இந்த இடத்துல இந்த தாவீதுனுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா நீ இன்றைக்கு முன்னேறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நீ கடவுள்னு சொன்னதுனாலதான், நீ இயேசுன்னு சொன்னதுனாலதான். அந்த குஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் இருதயத்தின் அகங்காரத்தை நாங்கள் அறிவோம் அப்படின்னா, தாவீதுனுடைய சகோதரருடைய பார்வைக்கு யாரு ரொம்ப பெருசா தெரிகிறது அப்படின்னு சொன்னா, அவங்க தான் பெருசா தெரியுறாங்க. நாங்க ட்ரைனிங் பண்ணி இருக்கிறோம்,
எங்களுக்கு வந்து யுத்தம் பண்ண தெரியும், நாங்கள் இதெல்லாம் அழகாக நாங்கள் கற்றுக்குறோம், என்னுடைய உடம்பை பார்த்தியா எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி நாங்கள் வச்சுருக்குறோம், ஆனால் உனக்கு அப்படி இல்லை, நீ கொஞ்சம் ஆடுகளை வைத்து கத்தர் இருக்க, ஜபம் இருக்க, உன்னால இந்த மனுஷனை ஜெயிக்கிறதற்கு முடியாது. அப்போ ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் யார் அப்படின்னா தங்களை நம்புகிறவர்கள், தங்களுடைய பலத்தை நம்புகிறவர்கள். ஆனா தாவீது யாரை நம்புகிறவர் என்று சொன்னால் கர்த்தரை நம்புறவங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த போட்டியில கடைசியில தன் சகோதரர்களை பார்க்கலும் வல்லவனானது யார் அப்படின்னு சொன்னா தாவீதை கர்த்தர் அவர்களுக்கு முன்பாகவே ஆண்டவரை நம்பின தாவீதை கர்த்தர் கைவிடவே இல்லை. அவர்கள் படிப்பு செய்யாதது, அவருடைய ஞானம் செய்யாதது, அவருடைய திறமைகள் செய்யாததை கர்த்தர் அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ முதல்ல நம்முடைய சிந்தையில எதை தாண்டி வரணும் அப்படின்னு சொன்னா, என்னால் அல்ல என் தேவனால் என்னை ஆசீர்வதிப்பதற்கு முடியும். ஆமேன். நம்புறீங்களா? உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? அப்படின்னா என்னால் அல்ல, என்னுடைய திறமைகளால் அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். இந்த கட்டுப்பாட்டை நீங்க தாண்டாம கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சில மனிதர்களுக்கு முழுக்க அவர்கள் மேல் தான் நம்பிக்கை, முழுக்க அவங்களுடைய திறமையின் மேல தான் நம்பிக்கை, அவர்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மேல தான் நம்பிக்கை. நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன், நான் அதை எடுத்துருவேன், என்னால் அது முடியும், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னென்னமோ நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இல்லவே இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு 3 வீசை சொல்லுங்கள். என்னாலே அல்ல உம்மாலே எல்லாம் ஆகும். சொல்லுங்கள். என்னாலே அல்ல உம்மாலே எல்லாம் ஆகும். முழு பலத்தோடு என்னாலே அல்ல உம்மாலே எல்லாம் ஆகும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 67வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்தினுடைய 67வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார்கள். கவனிங்க, இங்க நிறைய பேர் பின்மாறி போறாங்க. அப்பொழுது ஆண்டவர் தனக்கு நெருக்கமானவர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? அப்பதான் சீமோன் பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு யாரிடத்தில் போவோம்? நாங்க எங்க நித்திய ஜீவன் உங்களிடத்தில் தானே இருக்குது. அப்போ இரண்டாவது ஒரு தேவனுடைய பிள்ளை தாண்டி வர வேண்டியது என்ன அப்படின்னா, தவறான உதாரணங்களை நீங்கள் தாண்டி வர வேண்டும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, தவறான உதாரணங்களை நீங்கள் தாண்டாவிட்டால் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. முதல்ல நீங்க எதை தாண்டணும்னா உங்களை நீங்க தாண்டி வரணும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை தாண்டி வாருங்கள். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஞானம் அல்ல, தேவனால் எல்லாம் முடியும். இரண்டாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் தாண்ட வேண்டிய இரண்டாவது மதில் சுவர் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது தவறான உதாரணங்கள். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் முன்பாகவும் நீங்கள் வளர போகும்போது யார் இருப்பாங்கன்னா தவறான உதாரணங்கள் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகளை வைக்கும் போது பிசாசு உங்களுக்கு முன்பாக தவறான உதாரணங்களை வைக்கிறான். இப்போ நீங்கள் சாமுவேலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது சின்ன பையனாய் கொண்டு போய் ஆலயத்திலே விடப்படுகிறார். ஆனா அவனுக்கு முன்பாக இருக்கிற உதாரணம் யார் அப்படின்னா, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ஒரு தவறான உதாரணம் அவங்களுக்கு முன்னாடி இருக்குது. தப்பு பண்றாங்க, மாம்சத்தை சாப்பிட்றாங்க, அப்பாவுக்கு கீழ்ப்படியல்ல, துன்மார்க்கமாய் நடக்கிறார்கள். பெரிய தவறான ஒரு முன்மாதிரி. ஆனா நான் நம்புறேன், அந்த இடத்துல
எத்தனை தவறான முன்மாதிரி இருந்தாலும் நான் ஆண்டவருக்காக வாழணும்னு தீர்மானம் எடுத்தது யார் அப்படின்னா இந்த தேவனுடைய மனுஷன். அதனால தான் கர்த்தர் சாமுவேலை தான் முதல் பெயர்சபா வரைக்கும் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். இந்த ஜபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க படிக்கிற இடத்துல தவறான முன்மாதிரிகளாக இருக்கலாம். என்னிடத்துல ஒரு நாள் என்னுடைய சின்ன மகன் ஒரு நாள் கேட்டான். அப்படின்னா அவனுடைய ஸ்கூல்ல படிக்கிற ஒரு கிறிஸ்தவ பேருள்ள ஒரு பையன் கெட்ட வார்த்தையில பேசினான். அப்போ அவன் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி அவன் கெட்ட வார்த்தையில் பேசினான் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, சரி அவன் அப்படி பேசிட்டான், நம்ம அப்படி பேச முடியாது, அவன் அது ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, அதனால அவனுக்கு அதை பற்றி தெரியாது. உடனே என்னுடைய பையன் என்ன சொன்னான் அப்படின்னா, அவன் கிறிஸ்டியன் தானே, அவனுடைய பேர் கிறிஸ்தவ பேரு, அவன் கிறிஸ்டியன், ஏன் ஒரு கிறிஸ்டியனா இருக்கிற பையனுக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு எங்கிட்ட அவன் கேட்டான். இல்லை தெரியாதா அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களாய் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை வைத்திருக்கிறவர்கள் ஏசப்பா பிள்ளையா மாற முடியாது. ஏசப்பா பிள்ளைன்றது வேற, கிறிஸ்தவர்கள் அப்படின்றது வேற அப்படின்றத அவங்களுக்கு சொன்னேன். அப்போ நிறைய ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு முன்பாக நிறைய முன்மாதிரிகள், தவறான முன்மாதிரிகள் இருக்கும். அவங்க பாஸ்டருடைய பையனா இருப்பாங்க, கொயர்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க, பாட்டு பாடுறவங்களா இருப்பாங்க. ஆனா அவர்களை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் மிகப்பெரிய மதில் சுவர். இந்த மதில் சுவரை நீங்க தாண்டல் அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க இப்படி பண்றாங்களே, இவங்க இப்படி பண்றாங்களே, நாங்க பண்றதுக்கு என்ன அப்படின்ற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்ததே ஆனால் நீங்க இன்னும் மதில் சுவர் உங்களுக்கு முன்பாக இருக்கு, தாண்டல. ஆனா நீங்க என்ன தாண்டணும் அப்படின்னு சொன்னா, தவறான முன்மாதிரிகள் எனக்கு முன்பாய் எத்தனை பேர் இருந்தாலும் நான் பார்க்கிறது மனுஷனை அல்ல, நான் பார்க்கிறது கர்த்தரையே நோக்கி பார்க்கிறேன். ஆமென். என்னுடைய ரோல் மாடல் கர்த்தர் ஒருவர் மட்டுமே, எனக்கு முன்பாக இருக்கிறவர் ஆண்டவர் மட்டுமே. அவரை கவனிக்கிறவர்கள் ஒரு நாளும் இடரல் அடையவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தவறான முன்மாதிரிகளை, தவறான உதாரணமான மனிதர்களை நீங்கள் கண்டிப்பாக தாண்டி வாருங்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் எதுல கெட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தவறான முன்மாதிரிகள். பாருங்க, டிவியில டிவி நிகழ்ச்சி, இன்னும் அந்த யூடியூப் நிகழ்ச்சி, இதெல்லாம் பார்த்து தங்களுடைய கேரக்டரை மாற்றிக்கொள்ற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. டிவி இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து நான் கேட்கிறேன், அவங்களும் நீங்களும் ஒன்னா? அவங்களும் நீங்களும் ஒன்னாக முடியுமா? டிவியில் நடிக்கிற, இல்லைன்னா ஒரு டிவியில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு கணவன் ஒரு மனைவி, இல்லைன்னா ஒரு மனைவியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்கன்னா, அந்த உலகத்தில் இருக்கிற மனைவி நான் இப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அந்த கணவன் என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அதை தங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவிற்கு இந்த உலகம் மோசமானதாக போயிடுச்சு பாருங்களேன். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட தவறான உதாரணங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கலாமா? அவங்க என்ன பரிசுத்தவான்களா, ஆண்டவரோட நடக்கிறவங்களா? யாருமே கிடையாது. அவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க, நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. நீங்க இதை தாண்டலைன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் சத்ரு உங்களுடைய விசுவாச அளவை குறைப்பதற்காகவே யாரை வச்சிருப்பான்னா, ஒரு தவறான முன்மாதிரியை உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பான். நீங்க அவர்களை போல அல்ல, நீங்கள் வித்தியாசமானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்களை தனியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரை போல நான் வாழ முடியாது, சகலவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு என்னவா இராதுன்னா, எனக்கு தகுதியா இரவே இராது. ஆமென். ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தன்னை மாற்றிக்க முடியாது. அவங்க முடி வச்சிருக்கிறாங்க, நான் முடி வைப்பேன். அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, நான் இப்படி ட்ரெஸ் பண்ணுவேன். அவங்க இந்த மாதிரி நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வர்றாங்க, நான் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன். அவங்க அம்மா அப்பாட்ட காசு வாங்குறாங்க, நான் காசு வாங்குவேன். இப்படி எந்த பிள்ளையும் தயவு செய்து இன்னொருத்தரையும் உங்களையும் என்ன பண்ணாதீங்க. சொல்லுங்க,
கேட்கல. உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனையும் உங்களையும் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒப்பிடக்கூடாது. அவர்கள் வேறு. சொல்லுங்க. நம்ம அவங்களோட நான் சொல்றேன், 1000 பேர் இந்த உலகத்துல, லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய கண்ணு உங்களையும் என்னையும் மட்டும் தனியா பார்க்கிறது. ஆண்டவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம ஸ்பெஷலா இருக்கிறோம். இந்த உலகத்துல கர்த்தர் நம்மை ஸ்பெஷலாய் வைத்திருக்கிறார். சோ யாரை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, மாறிடவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரங்களில் சபை ஜனங்களை நினைக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட சொன்னேன், ஒரு சின்ன கமிட்மெண்ட் கூட பண்ண முடியாம இருக்காங்க. ஒரு சின்ன ஒப்பு கொடுத்தல் ஒரு பெரிய மதிப்பை கொண்டு வரும். ஆனா அதை பண்ண மாட்டோம். இல்ல அது எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன, இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்னு வச்சுங்களேன். இது இந்த ட்ரெஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கலர் ட்ரெஸ்ஸு, ஒயிட் ட்ரெஸ் அப்படியெல்லாம் இல்லை. அப்படின்னா நம்முடைய சரீரத்தை நன்றாய் மறைக்கிற ஒரு உடைய நம்ம நீட்டா உடுத்தினா போதுமானது. அப்படின்னா வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் பரலோகம் போவாங்க, கலர் ட்ரெஸ் போட்டவங்க நரகத்து போவாங்க, அப்படி கிடையாது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, வெள்ளை என்கிறது நிறைய பைபிள்ல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதை பரிசுத்தவான்கள் ஒரு சின்ன யூனிஃபார்ம் மாதிரி பண்ணினாங்கன்னு வைங்களேன். ஒரு சின்ன யூனிஃபார்ம், ஒரு பலிபீடத்தில் நிற்கிறதோ இல்லைன்னா ஒரு ப்ரேயர் பண்ணுறதோ அப்படி இருக்கிறவங்க ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு யூனிஃபார்ம். நான் சொல்கிறேன், ஸ்கூலுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. ஒரு நாளில் உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலில் யூனிஃபார்ம் போடாமல் போயிட்டாங்கன்னா என்ன நடக்குவாங்க சொல்லுங்க? அவ்வளோதான். ஸ்கூலில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும். ஷூ மாற்றி போட்டாலே எவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் நம்ம தவறாமல் அதை அழகாக அயன் பண்ணி, அது ஒரு ரூல் அவங்க வச்சிருக்கிறாங்க, ஒரு யூனிஃபார்ம் அவங்களுக்காக வச்சிருக்காங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சில காரியத்தை நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. சரி, அது ஒரு நன்மைக்கு, இதனால ஒன்றும் கெட்டு போறதில்லை, இதை செய்யறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போறதில்லை. இதனால ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியுமானால் நான் அப்படி பண்றதுல என்ன இல்லை, தவறு இல்லை. ஆனா நான் அதுக்கு வெறும் ட்ரெஸ்ஸுக்காக நான் சொல்ல வரல. பொதுவாக எல்லா விஷயமும் இன்றைக்கு பின்மாற்றத்தில் போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அப்படி ஒப்பு கொடுக்கறதுக்கு மனம் இல்லாததுனால். தவறான நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவத்தில் கூட இருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், அவங்கள ஃபாலோ பண்றது அல்ல, நம்ம ஆண்டவரே நினைக்கிறதுக்கு. ஆமென் சொல்லுங்கள். என்னுடைய நடை உடை பாவனையில் நான் யாருக்கு பிரியமா வாழணும்னா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ. ஆமென். எனக்குரிய ஒரு நல்ல முன்மாதிரி கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் சந்திப்பேன், உண்மையே நான் கவனிப்பேன், உண்மை நான் நோக்கி பார்ப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எந்த விதத்திலும் என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியவே முடியாது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு செய்தித்தாளில் வாசிக்கும் போது குறிப்பிட்ட ஒரு கோயிலில் உள்ள நீங்கள் என்ட்ராகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெஸ் போடுறவங்க எல்லாம் உள்ள அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் ஒன்று போட்டிருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் வாசிங்கன்னு தெரில. நீங்கள் பார்த்தீங்களா? அந்த பேப்பரில் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு சில துணிகளை போட்டிருந்தாங்க. அவங்க இந்த ட்ரெஸ் போடுறவங்க எல்லாம் எங்கே வரக்கூடாது, கோயிலுக்குள்ள வருவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அனுமதி இல்லைன்னு போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணுது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த மாதிரி ஒரு போர்டு போடுற சூழ்நிலை மாறிடுச்சு. அப்படி ஒரு போர்டு ஒன்று போட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் ரூல்ஸு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நிறைய பேர் இங்கே அப்படி இல்லை. ஆனால் உண்மையான விசுவாசியை எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், கல்யாண வீட்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் உண்மையாக எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்கன்றத எங்கே கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? கல்யாணத்தில் பார்த்தா உங்களை கண்டுபிடிச்சிடலாம். கல்யாணத்தை மார்வேஷத்தில் தான் நிற்பாங்க. நிறைய பேர் பக்கத்தில் போய் நம்ம கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அவங்க குரலை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். சிஸ்டர் நீங்களா, சிஸ்டர், பிரதர் நீங்களா, பிரதர். பிரதர்ஸ் கூட நிறைய பேர் பரவாயில்லன்னு நினைக்கிறேன்.
சிஸ்டர்ஸ் எல்லாம் ஆள் மாறாட்டம் பண்ணி தான் வந்து நிற்பாங்க கல்யாணத்தில். ஆமா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்ப என்ன அப்படின்னா 2 வேடம். ஒரு சர்ச்சுக்கு ஒரு வேடம், வெளியில ஒரு வேடம். பெண் பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கும்போது அம்மா அப்பாவே அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா எப்படி? ஆனா இன்னைக்கெல்லாம் யாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. மனைவியிட்ட சொல்ல முடியல, பிள்ளைகளிடத்துல சொல்ல முடியல. அப்படி இதெல்லாம் ஏன் அப்படின்னா, தவறான முன் உதாரணங்களை அவங்க நிறைய பேர் முன்னாடி வைக்கிறாங்க. இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் தப்பா. நான் சொல்றேன், தப்பா சரியா அப்படின்னு யாருமே நியாயம் தீர்க்க வேண்டாம். ஆனா ஒன்று நினைப்போம், எனக்கு தகுதியானதை நான் உடுத்த, தகுதியானதை நான் பேச ஆண்டவர் என்னை பலப்படுத்தட்டும். உங்களுக்கு தகுதியா இருக்கிறதா என்ன போதும், நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனா உங்களுக்கு அது என்னவா இருக்கணும்னா தகுதியா இருக்கணும். நீங்களும் நானும் தாண்டி வர வேண்டிய 2வது மதில் சுவர் என்னன்னா, தவறான முன் உதாரணங்களை தாண்டி வர வேண்டும். நம்பர் 3, 3ஆவதாக வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமேன் சொல்லுங்கள். 3ஆவதாக அவசரத்தை தாண்டி வர வேண்டும். என்ன மதில் சுவரை நம்ம தாண்டி வரணும்னா, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள. அப்போ சிலருடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மதில் சுவர் என்ன அப்படின்னா, அவசரம் என்கிற ஒரு மதில் சுவர். ஆனா இந்த அவசரம் என்கிற ஒரு மதில் சுவரை ஒரு தேவனுடைய பிள்ளை தாண்டல் அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு கண்டிப்பாக ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க என்னதான் நீங்க இருக்கணும்னு நினைச்சா கூட ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சிட்டாருன்னா, அந்த நேரத்தில் யார் தடுத்தாலும், யார் குறுக்க நின்றாலும், கர்த்தருடைய நேரத்திற்கு ஒருவராலும் குறுக்க நிற்கிறதற்கு சொல்லுங்க, நீங்க வந்தே ஆவீங்க. நீங்க வெளியே கர்த்தர் கொண்டு வந்தே வருவார். ஆனா அதே நேரத்தில் கர்த்தர் உங்களை அவருடைய பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இருன்னு கர்த்தர் உங்களை வைக்கும் போது, நீங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக நீங்க வெளியே வர முடியாது. அது தோல்வியாக முடிந்துடும். யோசேப்புனுடைய வாழ்க்கையில அத்தனை நாட்களும் காத்திருந்த யோசேப்பு அப்ப அவசரப்பட்டு இத மாதிரி நீ வந்து போகும்போது கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. சரி, சொன்னா நல்லா இருக்குமே. அவன் மூலமாகத்தான் அவனுக்கு விடுதலை உண்டு என்று தெரிந்திருந்தாலும் அந்த அவசரப்பட்ட அந்த ஒன்று காரியத்திற்காக ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்துட்டான். அப்படின்னா நீங்க அவசரப்பட்டு கைக்குள்ள அடங்கி இருக்காம என்ன முயற்சி எடுத்தாலும் சில நேரத்தில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா தோல்வியாய் வரும். ஆனா ஆண்டவருடைய கையில அடங்கி இருக்கிற ஒரு தேவ பிள்ளைய கர்த்தர் வெளியே கொண்டு வராம இருக்கவே மாட்டார். ஏற்ற காலத்துல உங்களுக்கு ஒரு வழி திறக்கும். ஏற்ற காலத்துல கர்த்தர் ஒரு பாதையை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவார். ஒரு தூதனை அனுப்பி பூட்டப்பட்ட கதவை உங்களுக்காக கர்த்தர் திறப்பார். உங்களுக்காக ஒரு பாதையை ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து அந்த பாதையில நடக்க வைக்கும் போது நான் நம்புகிறேன் அது மகிமையான பாதையா இருக்கும். அந்த பாதையில ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கர்த்தர் தருவார். எந்த மனிதனும் எந்த ராஜாவும் உங்களை அடைத்து வைக்க நல்ல கைகளை தட்டி நம்மை அடக்கி வைப்பதற்கு ஒருத்தராலையும் முடியாது. நான் நம்புகிறேன் தாவீதை வெளியே கொண்டு வரணும்ன்றது கர்த்தருடைய சித்தம். ஆனா அவங்க அப்பா அடக்கி வச்சிடறாரு, அவங்க அண்ணன் தம்பியை அடக்கி வச்சிடறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வந்து அவங்கள போருக்கு அனுப்ப வச்சு, இவங்க அப்பா முடியாம சாப்பாடு கொடுத்து அனுப்புறது மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் உண்டு பண்ணினாரா? ஆண்டவரே உண்டு பண்ணுவார்.
நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை உயர்த்தணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தாரே, ஆனால் உங்களுக்கான சூழ்நிலையை அவர் கண்டிப்பாக உருவாக்காம போகவே மாட்டார். அந்த சூழ்நிலையை கர்த்தரே உருவாக்கி தருவார். உங்களை அறியாமலே எதேர்ச்சியா நீங்க போவீங்க, ஆனா அது உங்களுடைய பாதையா இருக்கும். ஆமென். எதேர்ச்சியா நீங்க போறது. ரூத்தின் புஸ்தகத்தை குறித்து புஸ்தகத்தில் அதை தான் வாசிக்கிறோம். அவர்கள் பிளான் பண்ணல, திட்டம் போடல. இப்படி நான் ஒரு இடத்துல போவேன், அங்க ஒருத்தர் ஓனர் இருப்பாரு, அவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும், அவர் தான் எனக்கு புருஷனாக போறாரு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த பிளானும் இல்லாம கர்த்தருடைய கையில அடங்கி இருந்து எதேர்ச்சியா போறாங்க. ஆனா கர்த்தர் அதை அவர்களுடைய உயர்வுக்காகவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நான் நம்புகிறேன், சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறது அது உங்களுக்குரியதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது, ஆனால் அதில் ஒரு பெரிய மகிமை இருக்கும். ஆனால் நான் எதை தாண்டணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே அவசரம் என்கிறத நான் தாண்டணும். எப்பொழுதுமே தேவன் ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் அமைதியாயிருப்பது நல்லது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, எப்பவுமே கர்த்தர் செய்கிறவரை சொல்லுங்க, கர்த்தர் செய்கிறவரை, கர்த்தர் கொடுக்கிறவரை, கர்த்தர் பேசுகிறவரை நீங்க அமைதியா இருப்பது ரொம்ப நல்லது. ஆமென். அதற்காக நம்ம ஜெபிப்போம், அதற்காக நம்ம முயற்சி எடுப்போம். ஆனா நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மறைந்திருக்க மாட்டார். அந்தரத்திலே பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க மறைவிடத்தில் செய்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஏற்ற நாளில் உங்களை ரொம்ப அழகா கர்த்தர் வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை, கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். சொல்லுங்க, கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும், ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அநீதி உள்ள தேவன் அல்ல. ஓனர் பார்க்கலன்னா பரவாயில்ல, அம்மா அப்பா பார்க்கலன்னா பரவாயில்ல, பாஸ்டர் பார்க்கலன்னா பரவாயில்ல, யார் பார்க்கிறான்னா கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். எனக்கு இந்த ஜோஷுவாவுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். கவனிங்க, 40 நாள் மோசே மலையில போய் ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கும் போது, அதே 40 நாள் கொஞ்சம் கீழே வழியில மோசைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? கேட்கல. இப்போ நல்லா நினைச்சுக்கோங்க, மோசைக்கு கஷ்டம் அதிகமா, ஜோஷுவாவுக்கு கஷ்டம் அதிகமான்னு கேட்டா யாருக்கு தான் ரொம்ப அதிக கஷ்டம்? மோசையோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று என்னன்னா, சோறு தண்ணி இல்லைன்னா கூட நமக்கு துணையா ஒருத்தர் நம்ம கூட உட்காந்து பேசிட்டு இருந்தா கேட்கல போதும், ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம். ஆனா 40 நாட்கள் மோசையா ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறாரு. நேரம் போறதே தெரியாது. ஆண்டவரோட பேசிட்டு இருக்கும்போது டைம் போறது தெரியுமா? தெரியாது. ஆனா வழியில மோசைக்காக அதே போல சாப்பிடாம ஜோஷுவா என்ன பண்றாருன்னா தனிமையில் உட்கார்ந்துருக்கிறார். யாருமே கண்டுக்கல, யாருமே தட்டி கொடுக்கல. ஆனா ஏற்ற காலம் வரும்போது, ஆண்டவரே அடுத்து இந்த ஜனங்களை நடத்த போறது யாருன்னு கேட்கும்போது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, உன் கையை ஜோஷுவா மேல வை, அடுத்து இந்த ஜனங்களை ஜோஷுவா அழைத்து கொண்டு போவான். ஆமென். அப்ப நான் நம்புறேன், மறைவிடத்தில் நம்ம செய்கிற அத்தனையும் தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு அதனுடைய பலனை கர்த்தர் தருவார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எப்படி அப்படின்னா, இந்த மாதம் உங்களிலே பலருக்கு ஆண்டவர் நீங்கள் காத்திருந்த அந்த நாட்களை தாண்டி உங்களுக்காக ஒரு பாதையை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக, உங்களுக்காக ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நீங்க நெடுநாளாய் யோசிச்சுட்டு இருக்கிற காரியத்திற்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அஸ்திபாரத்தை போடுவாராக. இந்த கடைசி மாதம் ஒரு அஸ்திபாரம் போடப்படுவதாக. உங்களுடைய அந்த பிரயாணம் இந்த மாதம் ஆரம்பிக்கட்டும்னு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆரம்பிக்க பண்ணுவார். அப்போ எதை நம்ம தாண்டணும் அப்படின்னா, அவசரத்தை தாண்டணும். நம்பர் 1, முதலாவதாக உன்னை தாண்டி வா. நம்பர் 2, ரெண்டாவது தவறான உதாரணங்களை தாண்டி வா.
மூன்றாவது அவசரத்தை தாண்டி வா. அடுத்ததாக நாலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரன் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனை பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அடுத்து நீங்க சந்திக்க போகிற மதில் சுவர் என்ன அப்படின்னா, புறக்கணிப்பு என்கிற மதில் சுவரை நீங்க சந்திப்பீங்க. அதை நீங்க தாண்டி வரணும். முதல்ல நீங்க சந்திக்கிற மதில் சுவர் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் எந்த மதில் சுவரை சந்திப்பீங்கன்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நீங்க தான் உங்களால முடியும் அப்படின்னு சொல்ற அந்த மதில் சுவரை நீங்க சந்திப்பீங்க, அதை தாண்டணும். நம்பர் 2 இரண்டாவதான தவறான உதாரணங்கள் என்கிற மதில் சுவர்களை நீங்க சந்திப்பீங்க, அதை நீங்க தாண்டணும். மூன்றாவதாக அவசரம் என்கிற மதில் சுவர்கள் உங்களுக்கு வரும், அதை நீங்க தாண்டணும். இப்போ நான்காவதாக எதை தாண்டணும் அப்படின்னா, புறக்கணிப்பு என்கிற மதில் சுவரை ஆண்டவருடைய பிள்ளைகள் தாண்ட வேண்டும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 விதத்திலே ஒரு மனிதனுக்கு புறக்கணிப்பு வரும். நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய புறக்கணிப்பு எப்போ வரும்னா, நீங்க பரிசுத்தமா வாழும் போது உங்களுக்கு ஒரு புறக்கணிப்பு வரும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்தமாய் வாழும் போது ஒரு புறக்கணிப்பு உங்களுக்கு வருதே ஆனால் நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் மறுமையிலும் இம்மையிலும் உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். ஆமென். நீங்க சர்ச்சுக்கு வர்றதுனால ஒரு புறக்கணிப்பு வருதா? நீங்க பைபிள் தூக்குனதுனால ஒரு புறக்கணிப்பு வருதா? நீங்க ஏசப்பா பிள்ளையா மாறினதுனால உங்களுக்கு ஒரு புறக்கணிப்பு வருதா? ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தைகளாலே பேசுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும். ஆண்டவருக்காய் துன்பப்படுவது பாக்கியம், ஆண்டவருக்காக அவமானப்படுவது பாக்கியம், ஆண்டவருக்காக பாடுகள் சுமப்பது பாக்கியம். ஆண்டவருக்காக ஒருவன் அசுத்தமாய் பேசுவது நமக்கு தீமை அல்ல, நமக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். அவன் பேச பேச அதனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் தந்துட்டே இருப்பாரு. ஒரு சிலருக்கு கர்த்தர் இம்மையில தருவாரு, சிலருக்கு மறுமையில கர்த்தர் தருவாரு. அப்போ நம்ம முதலாவதாக எதனால புறக்கணிப்பாங்கன்னா, ஆண்டவரை தேடுறதுனால புறக்கணிப்பாங்க. இப்போ யோசேப்பு தன் சகோதரர்கள் செய்கிற காரியத்தை தன்னுடைய தகப்பனிடத்துல சொன்னதுனால அவனை என்ன பண்ணினாங்களாமா? அவங்க புறக்கணிச்சாங்க, அவன் மேல ரொம்ப கோபமாயிட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், அந்த பரிசுத்தத்தினால அவங்கள புறக்கணிச்சாலும் கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டார். ஆமென். உண்மையா அப்படிதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்தத்திற்காக உங்களை புறக்கணிப்பது தீமை அல்ல, நன்மை. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, நான் நம்புறேன் சில பிள்ளைகள் உங்களை சினிமாவுக்கு கூப்பிட்டா நீங்க வரமாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும். அதுல ஒன்றும் இல்லை, அதுல ஒன்றும் இல்லை. இல்லை நான் அதுக்கு ஏன் நீ வரமாட்டேன்? எப்படி? நான் என்ன சொல்றேன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்ப இந்த ஒரு வசனம் நமக்கு போதுமானது, அவ்வளவுதான். அது நிமித்தம் யாராவது ஒருத்தர் உங்களை தூசிச்சாங்கன்னா, என்ன பெரிய பரிசுத்தவாட்டியான்னு கேட்டாங்கன்னா, நீங்க சந்தோஷப்படுங்க. அந்த புறக்கணிப்பு உங்களுக்கு நல்லது, தீமை அல்ல. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு நாள் கர்த்தர் உங்களை மதிப்பாய் கர்த்தர் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புறேன், இன்னைக்கு உங்களை அற்பமா நினைக்கிறவங்க 10 வருஷம் தாண்டி உங்களை மரியாதை கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு நிறுத்துவார். உங்க மேல ஒரு தனி மரியாதை வரும். இப்ப நீங்கள் புறக்கணிக்கிற அந்த காரியத்தை குறித்து ஒரு மரியாதை உங்க மேல வரும்.
அப்போ நம்பர் 1 முதலாவதாக நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால ஒரு புறக்கணிப்பு வரும். நம்பர் 2 ரெண்டாவது வளர்ச்சியினால் புறக்கணிப்பு வரும். நம்ம வளரும் போது சிலர் நம்மளை புறக்கணிப்பார்கள். நான் நம்புறேன் அதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது வளரும் போது அவனை புறக்கணிக்கிறாங்க, தானியேல் வளரும் போது புறக்கணிக்கிறாங்க. ஆனா அது உங்களுடைய வளர்ச்சியை ஒரு நாளும் தடுக்கவே தடுக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்ம அடுத்து தாண்டி வர வேண்டியது, யார் என்னை புறக்கணித்தாலும் நான் சோர்ந்து போவதே இல்லை. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என்னை நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்கள். 5வதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தாண்ட வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பயங்களை நீங்கள் தாண்டி வர வேண்டும். ஆமென். உங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கிற அடுத்த மதில் சுவர் என்ன அப்படின்னா, பயம் என்கிற மதில் சுவர் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட கடைசி வரையிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். நம்ம எதுவுமே கட்டுப்படுத்தி நம்மை நிற்க வைக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்கிற மகா பெரிய பலனே என்ன அப்படின்னா, எதையும் நாம் தாண்டக்கூடிய சக்தியை கர்த்தர் நமக்கு தருகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். 5 காரியத்தை நம்ம தாண்ட போறோம். சொல்லுங்க. நம்பர் 1 முதலாவதாக என்னை நான் முதல்ல என்ன பண்ணணும்னா, என் நம்பிக்கையை நான் தாண்டி வருவேன். நம்பர் 2 ரெண்டாவது தவறான உதாரணங்களை நான் தாண்டுவேன். 3வதாக அவசரம் என்னும் மதிலை தாண்டுவேன். 4வதாக புறக்கணிப்பு என்கிற மதிலை தாண்டுவேன். 5வதாக பயம் என்கிற மதிலை தாண்டுவேன். இதை தாண்டும் போது நம்முடைய தலைகள், ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலையும் என்ன வைக்கப்படும்னா, பெரிய கிரீடத்தை கர்த்தர் நமக்காக வைப்பார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையை நான் தாண்டுவேன் ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு பலன் தரப்போகிறார். இந்த மன போராட்டத்தை நான் தாண்டுவேன் ஆண்டவர், இந்த மாதம் எனக்கு பலனை கர்த்தர் தரப்போகிறார். இந்த கடன் பிரச்சனையை நான் தாண்டுவேன் ஆண்டவர், எனக்கு பலன் தரப்போகிறார். இந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவை நான் சீக்கிரமா தாண்டிடுவேன். இப்பொழுது நான் கடந்து போகிற இந்த சிச்சுவேஷனை நான் தாண்டிடுவேன் ஆண்டவர், இந்த மாதம் அதற்கு என்னை பலப்படுத்த போகிறார். அவராலே நான் இதை தாண்டுவேன். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி, இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து, தேங்க்யூ ஜீசஸ், என்னை தாண்ட பண்ணுகிற ஒரு கர்த்தர், என்னுடைய கரத்தை பிடித்து என்னை அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென். செங்கடலை தாண்ட பண்ணின கர்த்தர், யோர்தானை தாண்ட பண்ணின கர்த்தர், என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து அழகாய் தாண்டுவதற்கு எனக்கு ஒரு பலனை கர்த்தர் தருவார். இந்த படுக்கை என்கிற இந்த சூழ்நிலையை தாண்டுவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பலனை தருவார். இந்த அவமானம் என்கிற இந்த சூழ்நிலையை தாண்டுவதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். எல்லாருடைய கைகளையும் உயர்த்தி இந்த மாதம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு 10 விசை அறிக்கை செய்யுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். நான் தாண்டுவேன் சொல்லுங்க. எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். Thank you Jesus. ஆமென். உங்களுடைய மனம் துவள வேண்டாம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்ச காலம் ஆண்டவர் உன்னை இப்படி வச்சிருக்காங்க. ஆண்டவர் கொஞ்ச காலம் உங்களை இப்படி வச்சிருக்கிறாரு. இல்ல, நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் திரும்ப திரும்ப கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உன் பலன் அல்ல மகனே, உன் பலத்தால தாண்ட முடியாது. நீ உன் பலத்தால முயற்சி எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப 5 அடி ஏறினா திரும்ப 10 அடியாய் நீ சறுக்கினாய். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் பலத்தால் அல்ல, என்னுடைய பலத்தாலே நீ இந்த மதிலை தாண்டுவாய். நீ தாண்டுவாய். இந்த மாதமே தாண்ட பண்ணுகிற கர்த்தர், இந்த கடலை நீ தாண்டுவாய், இந்த சமுத்திரத்தை நீ தாண்டுவாய்.
இந்த அவமானத்தை நீ தாண்ட போகிறாய். ஹல்லேலூயா. இது என்னை அழித்து விடுமோ, இது என்னை நிர்மூலமாக்கி விடுமோ, இதனால் நான் மரணம் அடைந்து விடுவேனோ, திரும்பி இதில் எழும்பவே முடியாமல் போய்விடுமோ என்றெல்லாம் நினைக்கிற யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் கர்த்தர் ஆணித்தரமாய் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நீ என்னாலே இந்த மதிலை சீக்கிரமாய் தாண்ட போகிறாய். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க போகிறார்கள். ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்த போகிறார். நீ தாண்டுகிற இந்த பாதை ஆமென் ஆமென் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாய் அமைய போகிறது. Thank you Jesus. அவர்கள் பிரமிக்க போகிறார்கள். நீ தாண்ட மாட்டாய் என்று நினைக்கிற அத்தனை பேரும் அவருடைய கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்கள் கால்களை மான்கள் கால்கள் போலாக்கி, ஓ thank you Jesus. இந்த சூழ்நிலையை கர்த்தர் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களிடத்தில் தான் பேசுறார். மகனே, இதை நீ தாண்டுவாய். அறிக்கை செய்யுங்க, நல்ல அறிக்கை செய்யுங்க. Thank you Jesus. நிறைய பேர் சோர்ந்து போய் இருக்கிறத கர்த்தர் நினைக்கிறார். நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. இல்ல, ஹல்லேலூயா. 10 வருடமாய் தொடருகிறது, 5 வருடமாய் தொடருகிறது. நான் எப்படி இத்தனை வருஷமா நான் இருந்துட்டேன், இனி எப்படி மேற்கொள்ள போறேன்? இல்ல, இந்த வருஷத்தினுடைய முடிவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை தரப்போறாரு. இந்த ஆராதனையிலே ஒரு பலன் உங்களை தேடி வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் ஊற்றுகிறார். பெரிய தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றுகிறார். நன்றி அப்பா, நன்றி. Thank you Jesus. ஹல்லேலூயா. சீரச்சாலை கதவுகளோ உன் திதியினால் இடிந்து விழும். சீரச்சாலை கதவுகளோ உன் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கைகளை மேல ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மதில்களை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. மதில்களை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே. சத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடித்தே. சத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே பாடுவோம். என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லையே. பாடுவோம். நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லை, போவதில்லையே. தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் என்னை கவனிங்களா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் நல்ல வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். என்னாலே நீ எந்த மதிலையும் தாண்டுவாய். அதான் நான் 1ஆம் தேதி உங்களுக்கு சொன்னேன். தமிழ்ல என்னாலே நீ ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலை தாண்டுவார். ஆனா ஆங்கிலத்தில் எந்த மதிலையும், என்ன போட்டிருக்குது? எந்த மதிலையும், எந்த மதிலையும். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் யார் அப்படின்னு கேட்டா யோசேப்பு. கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சூரியன் மேல் படரும். ஒரு செடி கரெக்டான தண்ணி இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா நான் நம்புறேன் அது எவ்வளோ பெரிய மதில் சுவரானாலும் அதை தாண்டி அது வளர்ந்துருக்கு. ஆமே. அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாருக்காக ஆண்டவர் பேசினாரு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதம் யாருக்காக கர்த்தர் சொல்றாருன்னு தெரியல. நீங்க மலைச்சு போய் நீங்க நிக்கலாம். இதை எப்படி நான் தாண்ட போறேன்னு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அதே மாதிரி நீங்க நின்றுட்டு இருக்கலாம். ஆனா நீங்க பயப்படாதீங்க.
உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய கரத்தை அவர் பிடிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், உன்னால முடியாது, ஆனா என்னால தாண்ட பண்றதற்கு முடியும். அதற்கான வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுதும் உடைய பிள்ளைகளுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவங்க குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம் ஒவ்வொன்றும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் எந்த நோய் நொடிகளும் எங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடாது.